நுகர்வோர்களே, பாதுகாப்பான மற்றும் ஆரோக்கியமான சமையல் எண்ணெயை பயன்படுத்துங்கள். கொழுப்புகள் மற்றும் எண்ணெய்களை அதிகம் வெப்பப்படுத்த வேண்டாம். கொழுப்புகள் மற்றும் எண்ணெய்களை அதிக வெப்பநிலையில் மீண்டும் மீண்டும் சூடாக்குதல், குறிப்பாக பொரிக்கும்போது, தீங்கு விளைவிக்கும் பொருட்கள் மற்றும் டிரான்ஸ் கொழுப்புகள் உருவாக வழிவகுக்கிறது. ஆழமாக பொரிப்பதற்கு பொரிக்கப்படும் உணவுக்கு விகிதாசாரமாக குறைந்தபட்ச அளவு எண்ணெய் அல்லது கொழுப்பை பயன்படுத்தவும். குறைந்தபட்ச பொரியல் வெப்பநிலையில் பொரிக்கவும். எண்ணெயானது புகையை வெளியிடக்கூடாது. பொரிக்கும்போது உணவுத் துகள்கள் கருப்பாக மாறுவதற்கு முன்பு அவற்றை அடிக்கடி எண்ணெயிலிருந்து அகற்றவும். எண்ணெய் கருமையாகினாலோ, நுரை வந்தாலோ, கெட்டியானாலோ அல்லது பிசுபிசுப்பாக மாறினாலோ பயன்படுத்த வேண்டாம். பொரிப்பதற்கு துருப்பிடிக்காத எஃகு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மூலம் தயாரிக்கப்பட்ட பொரியல் பாத்திரம் அல்லது பாத்திரங்களை பயன்படுத்தவும். விரும்பத்தகாத சுவை அல்லது வாசனையை தடுக்க பொரிப்பதற்கு இரும்பு பாத்திரங்களை தவிர்க்கவும். ஒரே எண்ணெயை மீண்டும் மீண்டும் பொரிப்பதற்கு பயன்படுத்த வேண்டாம். மீதமுள்ள எண்ணெயை வடிகட்டிய பிறகு 2 நாட்களுக்குள் ஒருமுறை சமைக்க மீண்டும் பயன்படுத்தலாம். பொரிப்பதற்கு தாவர எண்ணெய்களை பயன்படுத்தவும். அவற்றில் நிறைவுற்ற கொழுப்புகள் மற்றும் டிரான்ஸ் கொழுப்புகள் இல்லை. சமைப்பதற்கும் பொரிப்பதற்கும் செறிவூட்டப்பட்ட சமையல் எண்ணெயை பயன்படுத்தவும். வனஸ்பதி மற்றும் மார்கரின் ஆகியவற்றில் டிரான்ஸ் கொழுப்புகள் இருப்பதால் அவற்றை பொரிப்பதற்கோ அல்லது சமைப்பதற்கோ பயன்படுத்துவதை தவிர்க்கவும். உங்களுக்கு தெரியுமா, உண்மையில் ஆழமற்ற பொரியல் ஷாலோ ஃப்ரையிங் ஆழமான பொரியலை டீப் ஃப்ரையிங் விட ஆரோக்கியமானது அல்ல. ஏனெனில் உணவு அதிக எண்ணெயை உறிஞ்சுகிறது.